வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, சால்ட்வொர்க்ஸ்ல 3D மாடலிங் எப்படி பண்றதை பத்தி தான் நம்ம இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். 3D மாடலிங் எப்படி பண்றது, ஓகேங்களா? அதோட கண்டினியூ தான் இது. இந்த போல்டு நட்டை எப்படி டிரா பண்றது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடுற சேனல்ல நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, போல்டு நட்டு அண்ட் வாசர், இது எப்படி ட்ராப் பண்றது பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாடலிங் பண்ணிட்டு தனித்தனியாக சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுதான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டை வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுவும் கொடுக்கல, நம்ம அசீவ் பண்ணியே நம்ம ட்ராப் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு மெத்தட் எப்படி வரைங்கன்னா எல்லாமே வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம், சரிங்களா? ஏன்னா வேல்யூ கொடுத்துட்டா அதை பார்த்து அப்படியே வரைஞ்சிடலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் எப்படி ட்ராப் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த போல்டு எப்படி ட்ராப் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாப் இருக்கு பற்றி தான் ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன். இப்போ நான் டாப் பிளேனில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுக்குறேன். ஸ்கெட்சு கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் இருக்கும். ஏன்னா போல்டு நட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப் இல்லை பாலிகன் ஷேப்பில் வரும், ஓகேங்களா? அந்த பாலிகனை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சைடு கேட்கும். நம்பர் ஆஃப் சைடு கேட்கல, 6 கொடுத்துட்டு இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணுறேன், எவ்வளோ வேணுமோ. அப்போ இந்த வேல்யூ நான் மாற்றிக்கிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்கிரிப்ட், ஓகேங்களா? சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 50 வச்சுக்கிறேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? 50 கொடுத்துட்டு என்டர். இப்போ வந்து இதை எக்ஸிட் கொடுத்துட்றேன். எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன். இப்போ நான் போல்டு தான் ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? 50 கொடுத்துருக்கோம். அடுத்து எக்ஸ்ட்ரோட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரோட் கொடுத்தோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு வேணும்னு நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 25 கொடுத்துக்கிறேன். 25 கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா? கொடுத்துட்டு டிக் எடுத்து விடுறேன். இப்போ போல்டோட ஹெட்டு வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு போடுற பார்ட்டை நான் ட்ரா பண்ண போகிறேன். அது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுத்துட்டு நார்மல் வியூ, ஓகேங்களா? ஸ்கெட்சு வியூ கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துடும். இப்போ அடுத்து வந்து சர்க்கிள் வரைய போகிறேன். சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி எவ்வளோ வேணுமோ ஸ்மார்ட் டைமென்ஷனை கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ, ஓகேங்களா? ஒரு டயாமீட்டர் ஒரு 35 கொடுக்கலாம். 35, ஓகே. 35 கரெக்டாக இருக்குமா? ஓகே, 30 கொடுத்துக்கலாம். ஒரு 30 கொடுத்து என்டர். 30 கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்சு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது நான் எக்ஸ்ட்ரோடு பண்ண போகிறேன். இன்சர்ட்டு பாஸ் பை பேஸு எக்ஸ்ட்ரோடு கொடுத்தோன்னே இந்த வருதுங்களா? அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 80 வச்சுக்கிறேன். 80 கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு டிக் எடுத்து விட்றேன். இப்போ இதை ட்ரா பண்ணியாச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த போல்டாக இருந்தாலும் சரி நட்டாக இருந்தாலும் சரி இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் போல்டு நட்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் பெண்டாக இருக்கும், கேர்வ் மாதிரி வரும். அப்போ அந்த பெண்டு எப்படி கொண்டுட்டு வரணும்னா பில்லட் அடிக்கக்கூடாது. இதில் வந்து நான் ரிவால்வு கட்டு பண்ண போகிறேன். இப்போ இந்த ரைட் பிளேனில் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் தான் தெரியும், இந்த பேஸ் தான் தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணால் 3 பேஸ் தெரியும், இந்த சைடு. அப்போ இந்த ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்சு கொடுக்குறேன், ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கணும், கொஞ்சம் குழப்பம். ஸ்கெட்சை கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் வியூ கண்ட்ரோல் 8 கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறேன். இந்த லைனை எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி இங்கே வைக்கிறேன், ஓகேங்களா? கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட். இப்போ இப்படி இருக்கு. வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட வெளியில் இழுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் நார்மல் வியூக்கு போயிட்டு சென்டர் லைன் வரையணும். ஏன்னா ரிவால்வ் கட்டினாலும் சரி சென்டர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட்டு கட்டு ரிவால்வ் கட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். கொடுத்துட்டு டிக்கு எடுத்து விட்டோம்னா கட் ஆயிடுச்சுங்களா? சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் ஈஸியான மெத்தட், ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த்ரெட்டு வரைய போகிறோம். த்ரெட்டு வரைகிறதுக்கு நல்லா குடிச்சுங்க. இங்கே வந்து சேம்பரிங் பண்ணதுக்கப்புறம் தான் த்ரெட்டு எப்போதுமே வரையணும். ஏன்னா நீங்கள் லேத்தில் வந்து டர்னிங் பண்ணுறா சரி சேம்பரிங் பண்ணுறா இருந்தால் சரி, ஓகேங்களா? அது வந்து டூவில் வந்து 40 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம்பரிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு த்ரெட் போடுவோம். ஏன்னா கையில் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கிழிச்சிடும், சரிங்களா? இப்போ நான் சேம்பர் பண்ண போகிறேன். இன்சர்ட்டு ஃபீச்சர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர் இருக்கும். சேம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த எட்ஜ் நீங்கள் இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வேல்யூ கொடுக்குறேன், ஒரு 5 கொடுக்குறேன், ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபுல் ப்ரிவியூ கொடுக்குறேன். அப்போ 5 வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 2 கொடுக்குறேன்.
2 ஓகே தான். சரிங்களா? 2 குடுத்துட்டு டிக் எடுத்துறேன். வந்துருச்சுங்களா? இப்ப இது சேம்பரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல த்ரெட் போட போறோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த பேஸ்லேருந்து த்ரெட் போடக்கூடாது. இந்த பேஸ்ல தான் த்ரெட் போடணும். ஏன்னா, இது வந்து சின்னது. இது வந்து பெரிய சர்க்கிள். அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க இந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேஸ் வர்ற இடத்துல நம்ம இப்ப ஸ்கெட்ச் வரையணும். இல்லையா, இன்னொரு மெத்தட் சொல்றேன். இங்க இருந்து கூட வரைஞ்சுக்கலாம். சரி ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இங்க இருந்து ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். டம்மி பிளேன். இப்ப ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரில போயிட்டு பிளேன் எடுத்துட்டு இங்க இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு 2 வரும். சரிங்களா? இதை ரிவர்ஸில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 2 × 45 தான் கொடுத்தது. அப்போ இந்த பேஸை கிளிக் பண்ணிட்டு டிக் எடுத்துடுறேன். இப்போ இந்த பேஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு என்டி ஸ்டேட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸிட் கொடுத்தேன். ஏன்னா ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் த்ரெட் போட முடியும். சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிள் கிரியேட் பண்ணேன். இப்போ இந்த பிளேனை ஹைட் பண்ணிக்க. இது இப்போ நம்ம தேவையில்லை. இப்போ இந்த ஸ்கெட்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கர்வ் அதில் எலிப்ஸ் பை ஸ்பைரல்னு இருக்கும். இருக்கு பார்த்தீங்களா? இதை கொடுத்தீங்கன்னா இந்த வருதா ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொடுத்துக்கிறேன். அப்போ அதில் பிச்சு கேட்கும். பிச்சு ரெவல்யூஷன். பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்ததுக்கப்புறம் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெவல்யூஷன் வேணுமோ சுத்து. ஓகேங்களா? அப்போ 10ங்கிறதே எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ஒரு 5 கொடுக்குறேன். அப்போ 5 கரெக்டாக இருக்குமா? அதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஒரு 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் வந்து ரெவல்யூஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து 2க்கு பதிலாக ஒரு 3 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொடுத்துக்கங்க. இப்போ இது வந்து நான் ரெவல்யூஷன் கொடுத்து இங்கே எவ்வளோ டைரக்ஷன் வரும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருமோ அதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வரையும் போதும்னா இந்த இடத்துல வச்சு டிக் எடுத்து வரேன். இப்போ கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இது வந்து 2Dல தான் எலிக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் அதை வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? எலிக்ஸ் கட்டு கொடுக்கணும். அப்போ கட்டு கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எனக்கு த்ரெட் வரையணும். த்ரெட் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி அதில் பிளேன் எடுக்கணும். பிளேன் எடுத்தால் தான் வரைய முடியும். பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் தான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எலிக்ஸு ப்ளஸ் இந்த பாயிண்ட் இந்த கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பிளேனு கிரியேட் ஆகிடும். இந்த பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல த்ரெட் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரோல் ஐட்டு கொடுத்துக்கேன். கண்ட்ரோல் ஐட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ த்ரெட் வரையணும். அப்போ அந்த த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரும். அப்போ பாலிகனை கிளிக் பண்ணிட்டு எப்போதுமே த்ரெட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப். நீ வேறு ஷேப்பில் கூட வரைஞ்சி கூட செக் பண்ணிக்க. இப்போ 3 கொடுத்துட்டு இங்கே வச்சு நான் இப்போ ஒரு த்ரெட்டு வரைகிறேன். வந்துருச்சுங்களா? இப்போ த்ரெட்டு நான் கொண்டுகிட்டு வந்துட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸில் கொடுத்துறேன். எக்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட்டு கட்டு ஸ்வீப் கட்டு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்வீப் கட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ ஸ்வீப் கட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கேட்கும். ப்ரொஃபைல் கேட்கல இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணணும். அடுத்து பாத்து கேட்கும். பாத்து கேட்கல இந்த எலிக்ஸை கிளிக் பண்ணணும். வந்துருச்சுங்களா? இப்போ இதை டிக்கை எடுத்து விட்டோன்னா உங்களுக்கு த்ரெட்டு கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆயிடுச்சுங்களா? தெரியுதா? இப்போ இது வந்து இன்னும் இப்படி வந்து உள்ளே போயிருக்கா? இது வந்து நான் வேறு ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து ரொட்டேட் மட்டும் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு இந்த டைரக்ஷனில் வைப்போம். 3 சைடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி நான் இந்த டைரக்ஷனில் கொண்டுட்டு வரேன். இந்த டைரக்ஷனில் கொண்டு வந்துட்டு எக்ஸிட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இன்சர்ட்டு கட்டு ஸ்வீப் கட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொஃபைல் கேட்கல இதை கிளிக் பண்ணிக்க ட்ரையாங்கிள். அதே மாதிரி பார்த்து கேட்கல இதை கிளிக் பண்ணி எலிக்ஸை கிளிக் பண்ணிட்டு டிக் எடுத்து விட்டோன்னா தெரியுங்களா? முன்னாடி இந்த இப்போ இருக்க இந்த பிளான் தெரியுதா? இன்னரு அவுட்ரு. ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எலிக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஹைடு பண்ணிக்க. எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த பிளேன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஹைடு பண்ணிக்க. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பில்லட் அடிச்சிருப்பான். அப்போ இந்த இடத்துல பில்லட் அடிக்க போகிறோம். இன்சர்ட்டு ஃபியூச்சர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லட் ஆர் ரவுண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 10 இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். 10 அதிகமாக இருக்குது. ஒரு 1 கொடுக்குறேன். 1 கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு 3 கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு டிக் எடுத்து விடுறேன். டிக் எடுத்து விட்டோம்னா கிரியேட் ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான். புரிஞ்சா? இப்படி தான் போல்டு ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இது ஈஸியான மெத்தட். இப்படி தான் போல்டு நம்ம ட்ரா பண்ணுற ஈஸியான மெத்தட். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இந்த போல்டில் ட்ரா பண்ணியாச்சு. இது கலர் வேணும்னா கூட கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா? எடிட் அப்ளிகேஷனில் போயிட்டு கலர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்க. ஓ, அது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ வெளியில் கிளிக் பண்ணிட்டு மொத்த பார்ட்டுக்குமே இந்த எடிட் அப்ரியன்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மாறுதுங்களா? கலரை கொடுத்துட்டு டிக் எடுத்துடுங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடிங் வித் எட்ஜில் இருக்கும். ஷேடரில் வச்சுக்கோங்க.
அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஷேடட் வித் எட்ஜ் தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா? இப்போ தெரியுங்களா? இப்போ போல்டு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்டு. ஓகேங்களா? நட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாசர் எப்படி ட்ராப் பண்ணுறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நட்டு ப்ளஸ் வந்து வாசர் எப்படி ட்ராப் பண்ணுறத பற்றி உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம போல்டு ட்ராப் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசர் பெண்டிங் இருக்கு, நட்டும் பெண்டிங் இருக்கு. அதையும் வரைஞ்சிட்டு எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா? பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு இந்த போல்டு வரைகிறதுல ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் நான் மென்ஷன் பண்றேன். ஏதாவது டவுட்னா என்னை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா என்ன டவுட்டோ கேட்டுக்கங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.